ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறது. ஆனால் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் டிலே ஆகுது. காலேஜோடைய ஓப்பனிங் டேட், ஃபஸ்ட் இயர் MBBSக்கான காலேஜினுடைய ஓப்பன் டேட் வந்து எப்போனா இருக்கும், அதுவும் வந்து டிலே ஆகுமா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்குரிய ப்ரூஃப் வீடியோ தான் இந்த வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தமிழ்நாடு நடத்தக்கூடிய MBBS BDS கவுன்சிலிங்கான ஃபுல் கைட்லைன்ஸ் அப் டு காலேஜுக்குள்ளே போகிற வரை வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி $299 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கைட்லைன்ஸ் அப் டு காலேஜுக்குள்ளே போகிற வரையும் தருவாங்க. மோர் அப்டேட்ஸுக்கு நம்மளோட டெலிகிராம் குரூப் சேனல் அண்டு இன்ஸ்டாகிராம் அஃபீஷியல் பேஜ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ரெண்டுலேயுமே ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மோர் அப்டேட்ஸ் உங்களுக்கு அதில் இன்ஃபர்மேஷன் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறையா பேரண்ட்ஸ் வந்து இப்போ நிறையா குழப்பத்தில் இருக்காங்க. இப்போ வந்து இன்னும் ரவுண்டு 1 ஜாயினிங் டேட்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் ரவுண்டு 2க்கு என்ன ப்ரொசீஜர், என்ன ஸ்கெடியூல் எதுவுமே ரிலீஸ் பண்ணல. ரவுண்டு 1 ஃபினிஷ் ஆகி 15, 16, 17 இன்றைக்கி வந்து 3 நாள் ஆக போகுது. இன்னும் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வந்து நம்மளுக்கு வரலை அப்படின்னு நிறையா பேர் யோசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 2 கவுன்சிலிங் வந்து நம்மளுக்கு வந்து ஆல் இந்தியா கோட்டா ரூல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா 28th முடியணும் அப்படிங்கிற ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆகுமா நிறையா பேரண்ட்ஸ்க்கு வர குழப்பமாக இருக்குது. ஓகேவா? அது மட்டும் இல்லை, காலேஜ் ஃபஸ்ட் இயர் MBBSக்கான காலேஜ் எப்போனா ஓப்பன் பண்ண போகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ப்ரூஃபாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரவுண்டு 2 கவுன்சிலிங் டிலே ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கினுடைய ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா டுமாரோ டிக்ளேர் பண்ணுறாங்க. August 18th நம்மளுக்கு ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க. மேபி August 18th ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணுறதுக்கு அப்புறமா கூட நம்மளுக்கு வந்து ரெசிக்னேஷன் டேட்டை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கான ஸ்கெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்குற கேள்வி வேணா, ரெசிக்னேஷன், வாட் இஸ் ரெசிக்னேஷன் அப்படின்னா, உங்களோட சீட்டு வேணான்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துடுறது. நீங்கள் அந்த சீட்டை வேணாம், எனக்கு இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு காலேஜ் எடுத்துக்கிறேன். PSG மெடிக்கல் காலேஜில் நீங்கள் போய் அட்மிஷன் போட்டிருக்கீங்க. பட் எனக்கு PSG மெடிக்கல் காலேஜ் எனக்கு பிடிக்கல, இல்லை நான் ஃபஸ்ட் இயர் ஃபீஸை கட்டிட்டேன், 2வது வருஷம் 3வது வருஷம் ஃபீஸை என்னால் கட்ட முடியுமான்னு தெரியல, அதனால தான் பயந்துட்டு நான் அந்த சீட்டை வந்து ரெசிக்னேஷன் பண்ணிட்டேன், ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சீட் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ரெசிக்னேஷன் லெட்டரில் கையெழுத்து போட்டு வந்துடுறது தான் ரெசிக்னேஷன். அந்த இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்டுக்கான அந்த சீட்டு வந்து வேக்கண்ட்டாக காமிச்சிடும். ஓகேவா? அந்த டேட்டு வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் மட்டும்தான் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுவாங்களே தவிர செகண்ட் ரவுண்ட்லலாம் இண்டிகேட் பண்ண மாட்டாங்க. இயர் பை இயர் ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு 3 to 4 days நம்மளுக்கு ரெசிக்னேஷன் டேட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த டேட்டில் போய் உங்களுக்கு சீட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கலாம். சீட்டு பிடிக்காதவங்க, சீட்டு எனக்கு அந்த காலேஜே எனக்கு பிடிக்கலனா, எனக்கு அந்த காலேஜை நான் ரிசைன் பண்ணணும்னு சொல்கிறவங்க அந்த 3 days அந்த 4 daysல நீங்கள் போய் உங்கள் ஒப்பீனியனை சொல்லிட்டு நீங்கள் அதை ரிசைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ரிசைன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் உங்கள் கையில் திருப்பி ஒப்படைச்சிருவாங்க. நீங்கள் ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கில் திருப்பி ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி போனீங்க அப்படின்னா, நீங்கள் அங்கே ரவுண்ட் 2ல் உங்களுக்கு காலேஜஸ் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே காலேஜில் நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்து நீங்கள் அங்கே சேர்ந்துக்கலாம். ஓகேவா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரவுண்டு 1ல் கிடைக்கப்பட்ட காலேஜஸை ஹோல்டு பண்ணி வச்சுக்குவாங்க. ஹோல்டு பண்ணிவிட்டு அப்கிரேடேஷன் போவாங்க, ரீஅலாட்மெண்ட் போவாங்க. ரீஅலாட்மெண்ட் அப்படின்னா என்னதுன்னா, நான் ஒரு சீட்டை ரவுண்டு 1ல் ஹோல்டு பண்ணிக்கிட்டேன், 2வது ரவுண்டில் போய் நான் சாய்ஸ் ஃபில் பண்ணி எனக்கு சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னா 2வது ரவுண்டில் கிடைக்கப்பட்ட சீட்டில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா ரவுண்டு 1ல் கிடைக்கப்பட்ட சீட்லேயே நான் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஓகே, இப்போ ரவுண்ட் 2 டிலே ஆகுதுன்னு அப்படின்னா என்ன காரணம்னா, ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் 2 ரிசல்ட் தான் காரணம். ஏன்னா வந்து மேக்ஸிமம் டுமாரோ ரிலீஸ் ஆகிறனால மேபி டுமாரோ கூட ரெசிக்னேஷன் டேட் ரிலீஸ் பண்ணிவிட்டு ரெசிக்னேஷன் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கான ஸ்கெடியூல் அண்ட் வேகன்சி லிஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு மேபி சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதனால பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய குழப்பம் என்னன்னா, ஆனால் ஆல்ரெடி 4 months ஆச்சு, நாங்கள் நீட் எழுதி 4 months ஆச்சு, இன்னமும் டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. காலேஜ் எப்போனா போவோம், காலேஜ் ஓப்பனிங் டேட் எப்போனா இருக்கும், ஃபஸ்ட் இயர் MBBS எப்போனா இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. எக்கச்சக்கமான கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய கமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரி மெடிக்கல் காலேஜ் ஆகட்டும், ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ் ஆகட்டும், தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் ஆகட்டும், தேனி மெடிக்கல் காலேஜ் ஆகட்டும், எக்கச்சக்கமான மெடிக்கல் காலேஜில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த மெடிக்கல் காலேஜ்லேருந்து மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிறது, அண்ணா September 1 கண்டிப்பாக நாங்கள் காலேஜ் ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத அவங்க இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. அந்த காலேஜிலேருந்து அஃபீஷியலாக ஒவ்வொரு காலேஜ்லேருந்து அஃபீஷியலாக September 1 காலேஜ் ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத அவங்க காலேஜ்லேருந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. அதுக்குரிய ப்ரூஃப் கிட்டத்தட்ட எல்லா ப்ரூஃபையும் நம்மளால் சப்மிட் பண்ண முடியல.
ஓரளவு ஒரு 4-5 காலேஜினுடைய ப்ரூஃபை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேவா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீலகிரிலையும் வந்து செப்டம்பர் 1ன்னு சொல்லிட்டாங்களா, ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்கன்னா செப்டம்பர் 1 காலேஜ் ஓப்பன் ஆயிரும்ட்டாங்களா. திருப்பூர் மெடிக்கல் காலேஜ்லையும் செப்டம்பர் 1 காலேஜ் கண்டிப்பாக ஓப்பன் ஆயிரும்ட்டாங்களாம். தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ்லையும் செப்டம்பர் 1 ஓப்பன் ஆயிரும்ட்டாங்களா. திருவள்ளூர்லேயும் செப்டம்பர் 1ன்னு சொல்லிட்டாங்களாம். ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ்லையும் செப்டம்பர் 1, கள்ளக்குறிச்சிலையும் செப்டம்பர் 1, தேனி மெடிக்கல் காலேஜ்லையும் செப்டம்பர். அப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸை பொறுத்த வரையும் எல்லா காலேஜ்லேயுமே ஒன்றா சொல்லியிருக்காங்க, செப்டம்பர் 1 காலேஜ் ஓப்பன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்திருக்கீங்க, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் அட்மிஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா எனக்காண்டி ஒரு கொஷின் மட்டும் உங்கள் காலேஜில் கேளுங்க. செப்டம்பர் 1 ஓப்பன் பண்ணாங்கன்னா அதுக்குள்ளேயும் நம்மளுக்கு ரவுண்ட் 2 கவுன்சிலிங் முடிஞ்சிருமா அப்படிங்கிறது என்னோட கொஷின். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து இப்போ டிலே ஆகிட்டு போகுது, அங்கிட்ட ஒரு ரிமைனிங் 10 days தான் இருக்குது. அந்த 10 daysல நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் முடியணும், அவங்க ப்ராசஸிங்காக ஃப்ரீ அலாட்மெண்ட் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணணும், இவ்வளோ ப்ரொசீஜர்ஸும் இருக்குது. அது செப்டம்பர் 1க்குள்ளே முடிச்சிருவாங்களா, இல்லை ஆல் இந்தியா என்எம்சி ரூல்ஸ் படி இவங்க செப்டம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணணுங்கிறதுக்காண்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஆனால் பட் எல்லா 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லையுமே செப்டம்பர் 1 காலேஜ் ஓப்பன் பண்ண போகிறதா, MBBS ஃபஸ்ட் இயர் காலேஜஸ் ஓப்பன் பண்ண போகிறதா தெளிவாக அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. நிறைய பேரண்ட்ஸ் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் ஜாயின் பண்ண பேரண்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ண பேரண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஆனால் எங்களுக்கு எப்போனா காலேஜஸ் ஓப்பன் ஆகும், மேனேஜ்மெண்ட் அண்டு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் எல்லாம் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சில காலேஜஸில் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே சடனாக காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சில காலேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாப்பப் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ அந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் மொத்தம் ஒரு 21 காலேஜஸ் இருக்குது. நம்மளுக்கு அந்த 21 காலேஜஸ்க்குமே அட் அ டயத்தில் சடனாக ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. சம் காலேஜஸ் ரவுண்ட் 2 முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சம் காலேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாப்பப் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதே ரூல் தான் பேஸ்ட் ஆன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் தான் இருக்குது. அப்போ அவங்களுக்கும் அதே ரூல் தான். சில காலேஜஸில் ரவுண்ட் 2 முடிஞ்சதுக்கப்புறம் சடனாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சில காலேஜஸில் நம்மளுக்கு வந்து டிலே பண்ணி மாப்பப் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவான். ஓகே, நான் டிஎம்டி யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னா அதே ப்ரொசீஜர் தான், செல்ஃப் ஃபினான்சிங் என்ன ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர் தான். பட் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேம் டேட்டில் காலேஜஸ் கண்டிப்பாக திறப்பாங்க. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸை அவங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அதனால ஃபர்ஸ்ட் டே செப்டம்பர் 1 உங்களுக்கு காலேஜஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஏன்னா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அந்த காலேஜ் டீன்லேருந்து அங்கே காலேஜில் இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ்லேருந்து சொன்னது செப்டம்பர் 1 கண்டிப்பாக காலேஜஸ்க்கு வந்துருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சில கவர்மெண்ட் காலேஜஸில் செப்டம்பர் 1க்குள்ளே ஹாஸ்டல்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க, அப்போ தான் செப்டம்பர் 1 காலேஜ் ஸ்டார்ட் பண்ணோன்னே உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இது மூலயமா எதனால ரவுண்ட் 2 டிலே ஆகுறதுன்னு பார்த்தாச்சு, காலேஜஸ் ஃபஸ்ட் இயர் ஓப்பனிங் டேட் எப்போங்கிறதும் தெளிவாக பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ணா காலேஜ் ஓப்பனிங் எப்படின்னா சீட்டு கிடைச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆர்வமாக இருக்காங்க, எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, நம்ம ஃபஸ்ட்டு காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எக்கச்சக்கமான விதத்துக்கு காலேஜ் ஓப்பனிங் டேட் எப்போங்கிறது தெரியல. பட் நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய கமெண்ட்ஸை வச்சு நம்ம இந்த ப்ரூஃபோடு நம்ம சப்மிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.